வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 284ஆக உயர்வு. தோண்ட தோண்ட உடல்கள் கிடைக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் மத்திய அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். சூழல் சரியில்லாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக யாரும் வயநாடு வர வேண்டாம் என பினராயி விஜயன் அறிவுறுத்தல். வீடுகளை இழந்த மக்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் உறுதி. உயிருடன் மீட்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக பேட்டி. கேரள மாநிலம் வயநாட்டின் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி தீவிரம். இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராகுல் காந்தி நேரில் ஆறுதல். மேப்பாடி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து பிரியங்கா காந்தியும் ஆறுதல் தெரிவித்தார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு சூரல் மலையில் ராகுல் காந்தி பிரியங்கா நேரில் ஆய்வு. நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 86,000 சதுர மீட்டர் பரப்பு நிலம் சரிந்து சேராகி போன படத்தை வெளியிட்டது இஸ்ரோ. முண்டக்கையில் தொடங்கி இருவைப்புழா ஆறு வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிலம் சரிந்து மழை வெள்ளத்தோடு கலந்தோடிய தடத்தின் படமும் வெளியீடு. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, நடிகை ஜோதிகா நிதி உதவி. கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 50 லட்சம் ரூபாய் தொகையை வழங்கினர். மேட்டூர் அணை பகுதிக்கு நாளை மறுநாள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி அறிவுறுத்தல். ஆடிப்பெருக்கு விழாவின் போது பொதுமக்கள் காவிரி ஆற்றில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தல். மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதால் விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ளம். நெல், பருத்தி, சோளம் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். இதில் பார்த்திங்கன்னா அந்த விளை நிலத்தில் பருத்தி, கடலை, தென்னை, வாழை இதெல்லாம் பயிரிட்டுருக்கிறோம். தண்ணி உள்ளே புகுந்ததுனால பாதிக்கப்பட்டு விவசாயம். இதை கவர்மெண்ட் உரிய நிவாரணம் வழங்க கேட்டுக்கிறோம். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் குமாரபாளையம் மற்றும் பவானி பகுதிகளில் காவிரியில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். சாலைகள் மற்றும் வீடுகளை ஆக்கிரமித்த தண்ணீரின் கழுகு பார்வை காட்சிகள்.
திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி ஆற்றின் பாலத்தின் இருபுறங்களிலும் போக்குவரத்து நிறுத்தம். தொடர் மழை காரணமாக நீலகிரியில் 110 அடி உயரம் கொண்ட பைக்கார் அணை நிரம்பியது. உபரி நீர் மதகுகளில் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலம் அணையில் இருந்து கோதாவரி ஆற்றில் வினாடிக்கு 4,36,000 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். சீர்காழியில் மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் 90 பேர் மீட்பு பொருட்களோடு தயார். கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பட்டியல் இன பழங்குடியினத்தவருக்கு உள்ஒதுக்கீடு வழங்க தடை இல்லை. உச்ச நீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. பட்டியல் இன பழங்குடியினத்தவருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்க தடை இல்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. திராவிட மாடல் பயணத்திற்கான அங்கீகாரமாக அமைந்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ₹47 கோடி செலவில் புதிய காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல் நிலையங்கள் உள்ளிட்ட கட்டடங்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை ஆமை வேகத்தில் மேற்கொள்ளும் திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். விரைந்து பணிகளை முடித்து பரம்பிக்குளம் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கவும் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டத்தில் சென்னை பகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்ததாக தகவல். திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சொத்து வரி, வீட்டு வரி மட்டுமின்றி மின் கட்டணத்தை உயர்த்திய திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என காட்டம். பெரிய அளவுக்கு மக்களுடைய கடுமையான அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சாலை மறியல் போராட்டம். மீனவர்களை காக்க தவறியதாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். இலங்கையின் ரோந்து கப்பல் மோதி தமிழக மீனவர் பலியான சம்பவத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம். டெல்லியில் உள்ள இலங்கை தூதரை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்ததாக வெளியுறவுத்துறை தகவல். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது விருதை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உயர்வு. குறைந்தபட்சமாக ₹882 ஊதியமாக வழங்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
சென்னை மெட்ரோ ரயில்களில் இதுவரை இல்லாத வகையில் ஜூலை மாதத்தில் மட்டும் சுமார் 95 லட்சம் பேர் பயணம். கடந்த ஜூன் மாதத்தை ஒப்பிடுகையில் 11 லட்சம் பயணிகள் கூடுதலாக பயணம் செய்துள்ளதாக தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை ஏற்று நடத்த முடியாது என டான்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தகவல். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை புரிந்து கொள்வது மட்டுமில்லாமல் உச்சரிக்கவும் முடியவில்லை என மனுதாரர் குற்றச்சாட்டு. நான்கு நாட்கள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றார் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. பதவிக்காலம் முடிந்த நிலையில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். மதுரையில் காதல் ஜோடி ஒன்றாக இருந்த புகைப்படத்தை வைத்து 2 லட்சம் கேட்டு மிரட்டி சிறுவனை கடத்திய கும்பல் கைது. கடத்தல் கும்பலிடமிருந்து 5 மணி நேரத்தில் சிறுவனை மீட்ட கூடல்புதூர் காவல்துறையினருக்கு குவியும் பாராட்டு. பல்வேறு கல்லூரிகளில் பணியாற்றி மோசடி செய்த பேராசிரியர்கள் பணியாற்ற தடை விதிக்கப்படும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் அறிவிப்பு. நாகை பனங்குடி CPCL அலுவலகம் முன்பாக இறந்தவரின் உடலுடன் கிராம மக்கள் முற்றுகை. நெஞ்சு வலியால் துடித்தபோது ஆம்புலன்ஸ் உதவி தராததால் போராட்டம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சிறந்த வீடு வழங்க கேட்டுக்கொள்கிறோம். ஈரோட்டில் பிரபல மருத்துவர் வீட்டின் கிரில் கேட்டை உடைத்து 70 சவரன் தங்க நகை 50,000 ரொக்கம் கொள்ளை. மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. கொரோனா பேரிடரின் போது இந்தியாவின் 4 வகையான தடுப்பூசிகள் பெரிய அளவில் பயனளித்ததாக வியட்நாம் பிரதமர் பாம் மின் சின் பெருமிதம். இந்தியா வியட்நாம் இடையிலான உறவு நம்பகத்தன்மை மிக்கதென்றும் பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது நெகிழ்ச்சி. $300 மில்லியன் ஒப்பந்தத்தின் மூலம் வியட்நாமின் கடல் பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என பிரதமர் மோடி பேச்சு. தீவிரவாதம், இணைய பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் வியட்நாம் பிரதமருடனான சந்திப்பின் போது உறுதி. ஜார்க்கண்ட் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்ட பாஜக MLAக்கள் 18 பேர் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். நாளை பிற்பகல் 2 மணி வரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவு. ஆகஸ்ட் 4, 5ஆம் தேதிகளில் சபரிமலை செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். தேவசம் போர்டு அதிகாரிகளுக்கு கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக்கின் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிகர் ஷரீன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றிலிருந்து வெளியேற்றம். சீன வீரர் வு யுவிடம் 0-5 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியை தழுவினார். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பெல்ஜியத்திற்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய ஹாக்கி அணி அதிர்ச்சி தோல்வி. இந்தியா 1-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியை தழுவியது. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் நீர் திறப்பால் காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2 லட்சம் கன அடி தண்ணீர் வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெண்கலப் பதக்கம்.
50 மீட்டர் ரைஃபிள் 3 பிரிவில் இந்திய வீரர் ஸ்வெப்னிக் குசார் வெண்கலப் பதக்கம் வென்ற அசத்தல். இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் சென்ற நடிகர் பிரசாந்துக்கு 1000 ரூபாய் அபராதம். சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை.